ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோங்க. ஸோ தீபாவளி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் நிறைய பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வந்தேன். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வெயில் நான் கொடுத்துட்டு வந்தேன். அதாவது ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை 10 பாக்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே வெயில் உண்டு. நடுவில் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இப்போ நிறைய பேர் அக்கா வெயில் கொடுங்கக்கா, ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ நீங்கள் ஸ்டாப் ஏன் பண்ணீங்க, கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ கண்டினியூஸாக என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. பட் தீபாவளி வரலுமே பார்த்திங்கன்னா வெயில் மட்டும் இல்லைங்க, வேலும் ஓமும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ஷோ பீஸ் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலும் இருக்கும், அதே மாதிரி ஓமும் போட்டிருக்கும். நீங்கள் இதை காரில், ஸ்டடி ரூமில், பூஜை ரூமில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ அம்சமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் வேணும்னா நீங்கள் எவ்வளோக்கு ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட் சேரும். ஸோ ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு பாக்ஸ் வாங்கினாலும் சரி, 10 பாக்ஸ் வாங்கினாலும் சரி, எல்லாருக்குமே இந்த காம்ப்ளிமெண்ட் தீபாவளி வரலுமே ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் உங்களுக்கு வேணும்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் இருக்குது, மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட நர்சரி கார்டனுக்கு வந்திருக்கேங்க. நர்சரிக்குள்ளே வந்தாலே என்னன்னு தெரியலங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ சுற்றி பச்சை பசேல்னு அவ்வளோ பிளான்ஸ் பார்க்குறப்போ நம்மள தெரியாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும்ல. கார்டனிங் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பாசிட்டிவ் விஷயம் இருக்குது. எனக்கு அவ்வளோவா தெரியாது, பட் எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க. நான் நிறைய டிப்ஸ் அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கிங் யூனிட்டுக்காக சில பிளான்ட்ஸ் மட்டும், குரோட்டன்ஸ் மட்டும் வாங்கிட்டு போகலாம், இன்டோர் பிளான்ட்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அதில் மெயினாக பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், அதே மாதிரி இந்த குட்டி குட்டியாக தென்னை மரம் மாதிரி இருக்குமே, அது பேர் என்னன்னு தெரியல. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும், லைவ்லியாக இருக்கும் அந்த இடமே. ஸோ அதுக்காக அதை நான் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இங்கே நிறைய பிளான்ஸும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி துளசி மாடம் ஒன்று வேணும், ஏன்னா நம்ம இங்கே வாங்கணும், அது கீழே நம்மளோட ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. ஸோ நிறைய பேர் அது காமனாக வச்சுருக்காங்க. பட் இது பார்த்திங்கன்னா செராமிக்கில் குட்டியாக 350 ரூபா சொன்னாங்க. ஸோ அவங்கள பிளான்ட்டும் வச்சு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த ஒரு பிளான்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வச்சாலும் அந்த இடமே அப்படியே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றிட்டு நான் இப்போ நம்மளோட பேக்கிங் யூனிட் கிளம்பியாச்சு. மணி பிளான்ட் 3 வாங்கினேன், ஒரு துளசி மாடம் வாங்கினேன், அதே மாதிரி இந்த மாதிரி பிளான்ட்ஸ் 4 வாங்கினேன். போகிற வழியில் செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு இளநீரை வெட்டிட்டு குடிச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க, வழுக்க இருக்குல்ல, அது அப்படியே ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டுட்டே போனேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி நாள் ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் வாங்கணுன்றது, அதை இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டு நான் என்னோட பேக்கிங் யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அதுவும் இன்னொரு வீடு, மெயினாக கோவில்னு சொல்லலாம். தொழில் பண்ணுற இடம் கண்டிப்பாக ஒரு கோவில் மாதிரி தான் வச்சுக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் பாருங்கள், இந்த பால்கனி இது நம்மளுக்கான ஒரு பிளேஸ் தான். எவ்வளோ கொஞ்சம் அப்படியே கிளம்ஸியாக இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு நான் பிள்ளையார வச்சிருக்க அப்புறமே நான் முடிவு பண்ணி இந்த இடத்த இன்னும் சூப்பராக மாற்றணும் அப்படின்ட்டு, உள்ளுக்குள்ளே வந்தாலே ஒரு நந்தானத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக நம்ம விட்டுறலாம் இருந்து கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துகிட்டு, அங்கே பெஞ்செலாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் தண்ணி போட்டு நல்லா மாப் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வச்சுக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா, அது உண்மையிலே சொல்கிறேன், அது நம்மளுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுக்கும். குட்டி குட்டி விஷயங்களாக தான் இருக்கும், பட் அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பேக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு பெரிய வார்த்தை சொல்ல விரும்பல. பட் நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குன்றப்போ, அந்த குட்டியான கார்டனிங் ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மனவலியோ போகும்னு சொல்லுவாங்க. இது நான் ஃபீல் பண்ணதில்லை இது வரலுமே. இப்போ தான் நான் கொஞ்சம் கார்டனிங்குள்ளே என்டர் பண்ணுறேன். இந்த க்ரீன் மேட் ஒன்று இங்கே போட்டிருக்கேன். இது பார்க்கறதுக்கு அப்படி க்ரீனிஷாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஷூ ரேக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வெளியில் வச்சுட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வாட்டர் போட்டு நல்லா மாப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ நம்மளுக்கு பக்கெட் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம லைஃப்பில் சின்ன விஷயங்கள் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அதில் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னோட பெரிய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார்டனிங் அமைக்கிறது தான். ஸோ அழகாக கார்டனிங்னு சொல்ல முடியாது, ஒரு மினி கார்டனிங்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இதோட சூப்பராக பண்ணுறாங்க. யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அவங்ககிட்ட. இப்படி தான் இவ்வளோ பிளான்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்கன்னு நினைப்பேன். பட் எனக்கு அந்த மெயின்டெனன்ஸ் இன்னும் வரல. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இடமும் இல்லை. ஸோ இது இன்டோர் பிளான்ட்ஸ் அப்படின்னால கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் காற்று இருந்தால் போதும்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த பிளான்ட்ஸை வாங்கிட்டு வச்சுருக்கேன். நார்மலாக வெறும் யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்தாலே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் 100 நல்ல கமெண்ட் இருந்தாலும் 2-3 அப்படி இப்படின்னு கூட கமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யும். அதை தப்பு சொல்ல முடியாது. நம்ம பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒரு வீடியோ போடுறப்ப கண்டிப்பாக அவங்க கருத்துக்களை சொல்லி தான் ஆவாங்க. சம்டைம்ஸ் அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா. நம்மளோட சுச்சுவேஷன் எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பிஸ்னஸும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. ஸோ பிஸ்னஸ் ஒரு வரமாக இருந்தாலும் அதுக்கு நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க், அதுக்கேற்ற கஸ்டமர்கிட்ட பேசுதுன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஏதாவது பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி பார்க்குற மாதிரி நல்ல விஷயங்கள் என்ன இருக்குது சொல்லுங்கள், எடுத்தாலே ஏதாவது இஷ்யூஸ் தான் வருது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டனிங் த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிளான்ஸ் இல்லாமல் வேறு என்ன இண்டோர் பிளான்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கும் அதே மாதிரி பேக்கிங் யூனிட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து கேட்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த பிளான்ட்டும் மணி பிளான்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க கார்டனிங்கில். ஸோ குட்டி குட்டிய பிளான்ஸ் வேறெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சா எவ்வளோ நல்லது, பெட்ரூமில் இருக்கக்கூடிய பிளான்ஸ், அது மாதிரி பால்கனியில் வந்து வேறு என்ன வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு பிளான்ட் நான் நம்ம வீட்டில் பால்கனியில் ஊஞ்சல் இருக்கு இல்லையா அங்கே வைக்கலாம்னு பிளான் பண்ணுறேன். ஸோ அதோட மேக்கோரும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி மாற்றி வைக்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மைட் பி இது வந்து கண்டிப்பாக வந்து யாராவது 1-2 பேருக்கு வந்து சரி ஓகே இந்த அக்கா இந்த மாதிரி வச்சுருக்காங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த இடத்த வந்து மாற்றி பார்க்கலாமான்னு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக தான் வைக்கிறது. ஸோ இந்த வரக்கூடிய அதாவது என்னோட பேக்கிங் யூனிட்டுக்குள்ளே வரப்பவே வரவேற்கிற மாதிரி இந்த இடம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப அழகாக மாறிடுச்சுங்க. எனக்கு ஒன்று வைக்கிறப்போ அவ்வளோ ஹாப்பினஸ். அதே மாதிரி நான் வந்து சரவணா ஸ்டோர் பாடிக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இந்த ஹேங்கிங் பாட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் மெயினாக வந்து மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக. ஸோ அதுவும் நான் வந்து செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே பார்த்திங்கன்னா நம்ம தட்டு சேர்த்து தான் வாங்கினது. ஸோ கீழே வந்து அவங்க பெரிய பாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கீழே வந்து தட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து லீக் ஆகாமல் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இன்னும் இதுக்கு ஸ்டாண்டு வாங்கணும்னு பார்க்குறேன். அடுத்தடுத்து இதுக்கு வேறு நான் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி குட்டி குட்டியாக வந்து அந்த ஸ்டாச்சூஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த கார்டனிங்கில் வைக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் வந்து வாங்கி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறமா இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போக போக அழகாக பார்த்துக்கலாம். ஸோ வேறு என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன ஆட் ஆன் பண்ணலாம், வேறு என்ன வைக்கலாம், ஸோ இதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ மோட்டிவேஷன் டிப்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கூட சொல்ல ஆசைப்பட்றேங்க. நம்மளுக்கு வந்து பிடிச்சமான விஷயங்கள் நிறைய நடக்கப்போ நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ இந்த இடத்துல மெயினாக பார்த்திங்கன்னா நான் முடிச்சிடுறேன். இங்கே வந்து ஒரு குட்டி மனை போட்டு நம்மளோட துளசி மடத்தை வைக்க போகிறேன். ஸோ ஒயிட் கலரில் செம்மையாக ஸ்வஸ்திக் போட்டு அதே மாதிரி சைடில் வந்து துளசி மடம் அந்த துளசி பிளான்ட்டோட அந்த பிக்சர் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. 350க்கு வாங்கலாம்ல இந்த செராமிக் பாட். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் என்ன கற்றுக்கிட்டேன் இந்த ரீசெண்ட் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க, நிறைய நடக்கும், அப்புறமா ஹாப்பியாக இருக்கும். பிடிக்காத விஷயங்கள் பண்ணுறப்போ ரொம்ப வந்து கஷ்டமாக ரொம்ப வந்து அந்த நாளே வந்து என்னடா இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம தோணும்ல. பட் நான் என்ன சொல்கிறேன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது யார்கிட்ட இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்மளை மட்டும் நம்மளை சார்ந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம், மற்றவங்ககிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல்வேஸ் ஹர்ட்னு சொல்லுவாங்க, அது உண்மையான விஷயம் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு பண்ணணும்னா நம்மளே இறங்கி பண்ணணும். ஸோ மற்றவங்க நம்மளுக்கு அதுக்காக பண்ணி நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு வந்து ஃபஸ்ட் நினைக்கவே கூடாது. ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ தேடி தேடி பண்ணுங்கள். மற்றவங்களாக பண்ணி நீங்கள் ஏமாந்து போய் சம்டைம்ஸ் வந்து அதில் வந்து நிறைய தோல்விகள் பார்க்கறத விட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களை ஹாப்பியாக உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிற விஷயங்களை வந்து நோக்கி போய்கிட்டே இருங்க. இருக்கிறது ஒரே லைஃப் தாங்க. மற்றவங்களுக்காக ஓடி 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 தியாகி பேரை வாங்கி ஒன்றும் பட்டத்தை கட்டிக்க போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்காக கொஞ்சம் நாள் ஹாப்பியாக வாழலாம். ஸோ அதோட லவ் நீங்கள் செல்ஃப் கேர் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களோட லைஃப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி தான் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் ஃபேமிலிக்காக ஓடி அவங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணாலும் எனக்குன்னு சில விஷயங்கள் பிடிக்கும், அது எனக்காக நான் பண்ணிப்பேன். கண்டிப்பாக அதுக்காக நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணுறேன். டைமாக இருந்தாலும் சரி மணியாக இருந்தாலும் சரி. ஸோ இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபார் யோர் லவ் அண்ட் ஃபார் யோர் ஹாப்பினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தாராளமாக அதை பண்ணுங்கள். ஸோ அழகாக பாருங்கள் இந்த இடம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. ஸோ எனக்கே செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விம்சிம்னியை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து என்னோடய கசின் கொடுத்தாங்க. அதுக்கு அழகாக வந்து இந்த விநாயகர் கீழே வந்து இங்கே மாட்டி விட்றேன். அப்புறமா ஒரு குட்டி மணி பிளான்ட் வந்து பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். கீழே வந்து தட்டு வச்சு வைக்கலாம், இல்லைன்னா தண்ணி ஊற்றுறப்போ கீழே ஃபுல்லாக வந்து மெஸ்ஸி ஆகிடும்னால ஒரு குட்டி தட்டு ஒன்று வச்சு பிள்ளையார் பக்கத்தில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், எங்கள் அம்மா ஏன் அவ்வளோ கார்டனிங் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்கன்னு இப்போ தான் வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பண்ண 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 அவ்வளோ ஹாப்பினஸ். பார்க்கறதுக்கு வந்து ஒரு கண்ணு 2 கண்ணு போதாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க. ஸோ ஒன்று நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறப்போ செம்ம ஹாப்பி இல்லை. அப்புறம் இந்த கலர்ஃபுல்லான டெரகோட்டா யானை வந்து நான் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கேங்க. ஸோ 2 யானையும் இங்கே ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நிறைய வந்து நம்ம வந்து அப்படி பண்ண போகிறோம். கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்ற சொன்னாங்க. இந்த பிளான்ஸ்க்கு வேறு ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருக்காங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து தண்ணியை மேலே வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க, நிறைய போதுன்னு ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, 2 days ஒன்ஸ் ஊற்றினா கூட போதும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மணி பிளான்ட்டுக்கும் அதே தான். ஸோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஸ்பெஷலாக கேர் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த வ்ளாகில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு டே வந்து நான் என்னோட பேக்கிங் யூனிட்டில் எப்படி போகுதுன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் மெயினாக விவான் குட்டி சம்டைம்ஸ் கூட வந்துடுவான். ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு வேலை பண்ணுறப்போ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? நார்மல் வீட்டு வேலையே பண்ணுற கஷ்டமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் நம்ம ஒரு பேக்கிங் யூனிட்டில் வந்து எப்படி வந்து குழந்தை வச்சுட்டு அந்த நாள் போகுதுன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ விஜயதசமி வரப்போகுது. குட்டீஸை வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்கு நிறைய பேர் பார்ப்பீங்க இல்லையா? நானும் இந்த விஜயதசமிக்கு விவான் குட்டியை ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறேன், வீட்டு பக்கத்தில் கூடிய ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் உங்களோட விஷஸ் கொடுங்க, அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து வீட்டு பக்கத்தே தாங்க பார்த்துக்க, ரொம்ப பெருசாக பாஷாலாம் பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக டக்குன்னு போய் குழந்தை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கணும். ஸோ கூப்பிட்டு குரலுக்கு ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் தான் போட போகிறேன். அதே மாதிரி அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சோஷியலாக வந்து மிங்கிள் ஆகுறது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் அவன் கரெக்டாக ஸ்கூல் போகிற டைமில் அவனுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்மிஷன் போட போகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப நாள் பெண்டிங்கில், ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு காரியம் முடிச்சாச்சு. ஸோ அழகாக நம்ம பால்கனியை செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது இந்த மேக் ஓவர்? மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாளைக்கு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.